பாபா படம் ஓடாதப்போ ட்ரீட். தக்லைஃப் பிரச்சனைக்கு கப்சிப். விஜயும் லேசுப்பட்டவர் இல்ல போலயே. விஜயோட ஜனநாயகன் படம் வெளியாகாது அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பின்னாடி, திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் அப்படின்னு பலரும் குரல் கொடுத்துட்டு வராங்க. இதுல பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி, நடிகர்கள் ரஜினி, கமல் ஏன் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கையில பத்திரிகையாளர் அந்தணன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே அப்படின்னு தன்னோட ஆதங்கத்த பதிவிட்டிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ, அந்தணனோட பழைய பேட்டி ஒண்ணுல, நடிகர் விஜய் கடந்த காலங்கள்ல எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய வீடியோ, இப்போ அந்தணனுக்கு எதிரா துணுக்கா பயன்படுத்தப்பட்டு வருது. நடிகர் விஜய்க்கு எதிராவும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது அந்த வீடியோவுல அந்தணன் பாபா படம் ஓடாதப்போ நடிகர் விஜய் பார்ட்டியெல்லாம் வச்சு கொண்டாடி இருக்காரு. என்ன எப்ப பார்த்தாலும் ரஜினியே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு அந்த பார்ட்டிய விஜய் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவ பகிர்ந்திருக்கக்கூடிய இணையவாசி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இணையதளவாசிகள் மத்தியில கவனம் கிடைச்சிட்டு வருது. அதாவது ஜனநாயகன் படம் வெளியாகலையே அப்படின்னு மக்கள் எதுக்காக குரல் கொடுக்கணும்? இதுவரைக்கும் எந்த நடிகரோட படத்துக்காவது நடிகர் விஜய் குரல் கொடுத்திருக்காரா? தக் லைஃப் படத்தோட பிரச்சனையப்போ கர்நாடகாவுல படம் வெளியாகலையே! அப்போ விஜய் குரல் கொடுத்தாரா? பாபா படம் ஓடாததுக்கு ட்ரீட் வச்சு கொண்டாடுனதா சொல்றாங்க. அப்படிப்பட்டவருக்கு எதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இத பார்த்த பலரும் விஜய் கடந்த காலங்கள்ல ஏதோ லேசுப்பட்டவர் இல்ல போலயே அப்படின்னும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஜனநாயகன் படத்தோட சென்சார் தொடர்பான வழக்குல படத்துக்கு யுஏ சான்றிதழ் குடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவிட்டாரு. இவரோட இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சது சென்சார் நிறுவனம். இந்த மேல்முறையீடு தொடர்பான விசாரணை அன்னைக்கு சாயங்காலமே விசாரணைக்கு வந்துச்சு. வழக்க விசாரணிச்ச சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்க 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம தனி நீதிபதி வழங்கின தீர்ப்புக்கும் தடை விதிச்சிட்டாரு. இதனால 21ஆம் தேதி வரைக்கும் படம் வெளியாகாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. பொங்கல் ரேஸ்ல இருந்து மட்டும் இல்லாம ஜனவரி மாசத்துல இருந்தும் ஜனநாயகன் படம் வெளியேறுது அப்படிங்கிற பேச்சு கோலிவுட்ல அதிகரிச்சிருக்கு.